ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 நாளைக்கு முன்னால பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த வீடியோ தான் போட்டிருந்தேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பட்ஜெட். பட்ஜெட் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு எவ்வளவு முக்கியம். பட்ஜெட் போடலை அப்படின்னா நம்ம எவ்வளவு கடன்ல போய் மாட்டிப்போம் அப்படிங்கிறத பத்தி போட்டிருந்தேன். அ கொஞ்சம் பேர் வந்து உங்களுடைய பட்ஜெட்ட வந்து சொல்லுங்க அக்கான்னு. ஸோ 2024ல நான் வந்து ஒரு புது பட்ஜெட் தான் போடப் போறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய விலைவாசியும் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ என்னுடைய பட்ஜெட் வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. அதே மாதிரி பசங்களும் வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால, அவங்களுடைய செலவும் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஸோ என்னுடைய பட்ஜெட்ட நான் ஃபர்ஸ்ட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறமா வந்து காசு சேமிக்கணும் அப்டின்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு நார்மலான அ வருமானம் வர்றவங்க வந்து எப்படி பட்ஜெட் போடலாம் அப்டின்ற அந்த நம்பர்ஸும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ எப்பயும் போல நான் வந்து என்னுடைய டைரிய தான் காட்டப் போறேன். ஸோ இதுதான் என்னுடைய டைரி. நான் ஆல்ரெடி இத நெறைய வீடியோஸ்ல நான் வந்து காட்டியிருப்பேன். இதில தான் நான் வந்து எழுதுவேன்னு சொல்லிட்டு. ஸோ 2024க்கு நான் வந்து இதில தான் பட்ஜெட் எழுதியிருக்கேன். இத தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எல்லா மாசமுமே இந்த பட்ஜெட் இருக்குமா அப்டின்னா இருக்காது. ஏன்னா நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜான்வரியில எப்படி இருக்குது விலைவாசின்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரி என்னுடைய செலவுகள கொஞ்சம் குறைக்கிறதுக்கான சான்சஸும் நான் வந்து இது பண்ணுவேன். பட் எப்பயுமே வந்து பட்ஜெட் போடும்போது ரொம்ப மினிமலான ஒரு அமௌண்ட் போட்டுட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து கஷ்டப்படுவோம். ஸோ எப்பயும் போல ஒரு கோட்டோட இந்த வீடியோவ ஆரம்பிக்கலாம். இது வந்து எனக்காக நான் எழுதின வந்து ஒரு கோட்டு. ஸோ மாடர்ன் ஸ்லேவ்ஸ் ஆர் நாட் இன் செயின்ஸ். தே ஆர் இன் டெட். ஸோ ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன இது பண்ணுவாங்க, அப்போலாம் வந்து அவங்கள வந்து இந்த சங்கிலிகள் போட்டு தான் அவங்கள வந்து வேலையெல்லாம் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அடிமைகள்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ என்ன ஆயிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து மாடர்ன் ஆயிட்டோம். ஆனாலும் இப்பயும் வந்து இந்த சங்கிலிகள்ல இல்ல. ஆனா, கடன் அப்படிங்கிற ஒரு சங்கிலிக்குள்ள நம்ம எல்லாருமே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் வந்து பேங்க்கு கிட்ட போய் ஒரு ஹோம் லோனோ, ஒரு பர்சனல் லோனோ, ஒரு கிரெடிட் கார்டோ ஏதோ ஒண்ணு வாங்கி அவங்களுக்கு நம்ம வந்து அடிமைகளாக இருக்கிறோம். ஸோ, அதனால வந்து என்னுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் முக்கியமா வந்து கடன் இருக்கக்கூடாது. அதை எப்படியாவது அடைக்கணும்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். பட் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடன் அப்படிங்கிறது எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சாலும் வந்து அதிகமா வந்து செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால, இதுக்காக சேமிச்சு அடைக்கணுன்ற மாரி இல்ல. ஆல்ரெடி கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடன வந்து இழுத்து வச்சிருந்தோம் நாங்க. ஸோ அந்த கடன் இப்ப தான் ரீசென்ட்டா வந்து அடைச்சு முடிச்சோம். லாஸ்ட் கிரெடிட் கார்டு. உங்களுக்கு அதுக்கான வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பா நான் வந்து போடுறேன். ஸோ என்னுடைய பட்ஜெட்ட நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துரலாம். அதுக்கு முன்னால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ ரெண்ட் வந்து நான் வந்து போடல. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறும். பெங்களூர்ல ரெண்ட் அதிகம் தான். ஃபர்ஸ்ட்டு கிராசரி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ரூ. 5,000 இந்த ரூ. 5,000ல வந்து அரிசி, பருப்பு, எண்ணெய், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கும். ஷாம்பூ, சோப்பு எல்லாமே இதில இன்க்ளூடட் தான் 5,000. ஒரு சில நேரம் மட்டும் வந்து கொஞ்சம் அதிகம் ஆகக்கூடும். ஸோ அடுத்து வந்து காய்கறிகள். எப்பவுமே வந்து எனக்கு ரூ. 1,200க்குள்ள நான் எப்படியாவது காய்கறிகள் முடிச்சுருவேன். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காய்கறி விலை அதிகமா இருக்கு. அதேமாரி வீட்ல வந்து பசங்களும் வந்து கொஞ்சம் காய்கறி நெறையா சாப்பிடுறாங்க. ஸோ 5 பேருக்கும் காய்கறி நெறையா வேணும் அப்படின்னா, அதுக்கான கொஞ்சம் காசும் வந்து அதிகமாகுது. ஸோ ரூ. 1,600 போட்டிருக்கேன். பட் இதுலயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்மி பண்ணணும். ஸோ அடுத்து நான்வெஜ் போட்டிருக்கேன். ரூ. 1,600. ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன் ரூ. 1,000. ஏன்னா ஸ்கூலுக்கு கண்டிப்பா இவங்களுக்கு வந்து காலையில ஃப்ரூட்ஸ் குடுத்தே ஆகணும் 2 பசங்களுக்கும். ஸ்நாக்ஸ் இந்த டைம் வந்து நான் கம்மி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்ல இருக்கிறதே வந்து செஞ்சு குடுக்கணும்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாமே வந்து குறைச்சிட்டேன். ஸோ ரூ. 500 தான் போட்டிருக்கேன். இந்த ரூ. 500லையும் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இபி பில்லு. ஸோ கரண்ட் பில் வந்து ரூ. 300ன்னு போட்டிருக்கேன். ஆனா ரூ. 300யோட கம்மி பண்ணுறதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு ரூ. 100 ரூ. 150 இல்லைனா ரூ. 50 கூட வர்ற மாரி நான் பார்த்துட்டு இருக்கேன். பெட்ரோல் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு செலவு இல்ல. ஆனா, எப்பயாவது ஒரு டைம் வந்து போடணும் அப்டின்னா, ரூ. 500க்கு போட்டு வச்சுப்போம். அது வந்து ஒரு 2 மாசம், 3 மாசத்துக்கு வந்து யூஸ் ஆகும். மற்றபடி இப்போதைக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, பெட்ரோல் செலவு எதுவுமே கிடையாது. இன்டர்நெட் வந்து இதுக்கு முன்னால வந்து ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆஃபீஸ்லேருந்து இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்ல இருந்து நாங்க வந்து வொர்க் பண்றதுனால, எப்படியும் ஹஸ்பண்டுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன், ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அதுக்காக வந்து ரூ. 1,280 கண்டிப்பா இத நாங்க பே பண்ணிட்டுருக்கோம். அடுத்து ஃபோனு.
ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட வந்து போஸ்ட் பெய்டு இருக்குது. ஸோ அவருக்கு மட்டும் கொஞ்சம் காசு ஜாஸ்தி ரூ. 470. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஃபோன் ரீசார்ஜ். ஸோ ரூ. 179. நான் யூசுவலாக வந்து 455 உடைய ஏர்டெல் பேக் தான் போட்டிருப்பேன். இப்போ ஒரு 2, 3 மாதமா கொஞ்சம் காசு இடிக்குதே அப்படின்றதுனால, ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் போடணும்னா ஒரு ரூ. 1000 வேணும். ஸோ அதுக்காக வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த 455 போட்டு விட்டோன்னா ஒரு 84 நாள் அந்த மாதிரி வந்து வரும். டிவி ரீசார்ஜ் நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஸோ அது வந்து காசு இல்லை. கேஸ் வந்து 3 மாதத்துக்கு வந்து வச்சுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ₹900 வந்துருச்சு கேஸ். நான் போன மாதம் வாங்கியிருந்தேன் கேஸ். அப்போ வந்து 900 தான் வந்தது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ₹30 எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு கொடுப்போம். நான் வந்து இதில் 3 மாத கணக்குக்கு தான் நான் போட்டிருக்கேன். மிச்சம் ஒரு ₹500 இருந்தது அப்படின்னா, அந்த ₹500 வந்து ஏதாவது வீட்டில் வந்து ரிப்பேரு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். பால் வந்து முன்னால் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பால் குடிக்கிறதே என் பசங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து காலையிலே தூங்கி ஏஞ்சிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது பால் குடிச்சிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை. சாயங்காலமும் வந்துட்டு அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் கேட்குறாங்க. பாலை வந்து நிறுத்திட்டாங்க. அதனால் சரி பாலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். எப்பயாவது வேணும் அப்படின்னா வேணால் கடையில் போய் வாங்கிப்போம். முட்டை வந்து ₹500 போட்டிருக்கேன். முன்னாலலாம் வந்து கடையில் வாங்குற முட்டை தான் வாங்கிட்டு இருந்தோம். அது என்னன்னு தெரியல. இப்போலாம் ரொம்ப கவுச்சி அடிக்குது. அதனால் பசங்க வந்து அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக என் பெரிய பொண்ணுக்கு கவுச்சி இருந்ததுன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால் இப்போ வந்து ஒரு பிராண்டோடையது வாங்கிட்டுருக்கேன். அது வந்து 1 டசன் முட்டை வந்து ₹100 வருது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 4 வாரம் 5 அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ₹500 ஆகிடும் இல்லையா? அதுக்காக முட்டை தனியாக போட்டிருக்கேன். இப்போ வந்து ப்ரெட்டும் நான் வந்து குறைச்சிட்டேன். முன்னாலலாம் வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ப்ரெட் பாக்கெட் வாங்கிடுவோம். இப்போ ரொம்ப குறைச்சிட்டோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கும் டயர்டாக இருக்கும். அந்த டைமில் ப்ரெட்டு வந்து கொடுத்து விட்டுறலாம் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து ப்ரெட்டு, கர்டு வந்து நாங்கள் வீட்டில் தயிர் வந்து செய்கிறது கிடையாது. வீட்டில் வந்து உரம் ஊற்றி வைக்கிறது கிடையாது. அதனால தயிர் எப்போயாவது வேணும்னா வெளியிலேருந்து வாங்கிப்போம். ஸோ அதுக்காக ₹200 போட்டிருக்கேன். ஸ்டேஷ்னரி வீட்டில் பசங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக ₹200 போட்டிருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் செலவு வந்து ₹1000 போட்டிருக்கேன். அப்புறம் என்னுடைய செலவுகளுக்கு ₹1000 போட்டிருக்கேன். இந்த ₹1000 செலவாயிடுமா அப்படின்னா ஆகாது. இது என்னுடைய செலவுக்காக. இப்போ எனக்கு வந்து ஏதாவது பொட்டு வாங்கணும், இல்லைனா எனக்கு ஏதாவது சானிட்டரி விஷயம் வாங்கணும், அது எல்லாமே நான் இதில் தான் பார்த்துப்பேன். என்னுடைய கிராசரி செலவில் இதை நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன். என்னுடைய செலவு எல்லாமே இதில் தான் நான் வந்து பார்த்துப்பேன். இதிலே தான் வந்து எனக்கு நான் ஆர்டி போட்டு நான் வந்து சேர்த்து வச்சுப்பேன். எங்கள் வீட்டில் நாங்கள் பூஜை பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து நான் இந்த பூஜை செலவையும் நான் எதுவுமே போடலை. ஃபிஷ் அக்வேரியம் எங்கள் வீட்டில் வந்து 3 அக்வேரியம் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து வெளியில இருந்து தான் தண்ணி கேனில் வந்து வாங்கி ஊற்றுவோம். ஸோ அதுக்கே வந்து ஒரு 2, 3 கேன் ஆகிடும். ஸோ அந்த கேன் செலவு ப்ளஸ் அந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் சாப்பாடு, மருந்து அதெல்லாம் வாங்கணும். அதுவும் இருக்குது. அப்போ செடியெல்லாம் வச்சுருக்கிறதுனால செடிக்கு மருந்து, உரம் அந்த மாதிரி வாங்குறதா இருந்தாலும் இதில் வாங்கிப்போம். எல்லா மாதமும் இது ஆகும்னா ஆகாது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 15,808ன்னு போட்டிருக்கேன் அடுத்த வருஷத்தில் இருந்து. பட் இதுலேயும் வந்து ரொம்ப குறைவாக ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளவு என்னால் குறைக்க முடியுதுன்னு. ஸோ இதில் நான் என்னெல்லாம் சேமிப்பு பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன்னா, ஆர்டி என்னுடைய பர்சனல் செலவுலேருந்து எடுத்து நான் ₹500 கண்டிப்பாக எனக்கு நான் வந்து போட்டுப்பேன். கோல்டு சீட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. லாஸ்ட் டைம் ஜிஆர்டியோடைய போட்டு அந்த கோல்டு காயின் வாங்கினதோடு சரி, திரும்பவும் சீட்டு போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் அப்படி போட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து போடுவேன். ஃபீஸுக்கு கண்டிப்பாக வந்து போட்டு தான் ஆகணும் ஆர்டியில். அப்புறம் வந்து என்னுடைய கடன் அடைக்கிறதுக்காக வந்து எனக்கு மட்டும் தான் கடன் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு கடன் கிடையாது. ஸோ என்னுடைய லோன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை எப்படியாவது காசு சேர்த்து வச்சு அடைக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். வெக்கேஷனுக்கு வந்து போகி இப்போ 1 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஊருக்கு போனதோட சரி. அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து போகல. ஸோ அதுக்காக இனிமேல் கொஞ்சம் வெக்கேஷன் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் பசங்களை வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. முன்னாலலாம் கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருந்தாங்கன்னு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் இருந்தோம். இப்போ என்னுடைய சின்ன பொண்ணுக்குமே இப்போ வந்து ஒரு 6 வயசு ஆகப்போகுது. அதனால் அவளும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சு. ஸோ வெக்கேஷன் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து போடணும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு சேர்த்து வைக்கலை. பட் காசு எப்படி அதில் அலாட் பண்ணிவிட்டு வந்தது அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏதாவது போடணும். ட்ரீம் கோல் அப்படின்னு இப்போதைக்கு எதுவுமே வந்து நாங்கள் செட் பண்ணலை. ஸோ அதுக்காக வந்து ட்ரீம் கோலுக்கும் எதுவுமே வந்து சேர்த்து வைக்கலை. ஸோ இதுதான் வந்து அமௌண்ட்டு. இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போடுவேன்னு எனக்கே வந்து தெரியல. ₹1000 கூட வந்து கோல்டு சீட் ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா ₹2000 கூட ஓப்பன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து போடணும். இப்போ உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்லலாம், ஒரு மினிமம் ஒரு 25,000 சேலரியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து நான் இந்த சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சேவிங்ஸு, உங்களுடைய தேவைகள், அப்புறம் வந்து ஆசைகளுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ரெண்ட் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு ₹6000 இருக்கிற மாதிரி பாருங்கள்.
வருமானம் நான் சொல்கிறது 25,000 வருமானத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். கிராசரி மளிகை ஜாமான் வந்து ஒரு 3,500 போட்டுக்கோங்க. ரேஷன் வந்து ஒரு 100 கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இங்கே பெங்களூரில் வந்து ரேஷன் எங்களுக்கு கிடையாது. அதனாலேயே எங்களுக்கு வந்து நிறைய காசு வந்து இங்கே செலவாகுது. இல்லைனா இதிலே வந்து நம்மளுக்கு சர்க்கரை, பருப்பு, அப்புறம் தோசைக்கு போடுறதுக்கு அரிசி எல்லாமே வந்து வாங்கிக்கிறலாம். சோப்பு இது எல்லாமே இதில் வந்துடும். ஆனால் இங்கே ரேஷன் இல்லாததுனால இந்த 100 நம்ம இங்கே வாங்குகிற பொருட்களை தான் நாங்கள் இங்கே வந்து 1000 1,500 வாங்கிட்டுருக்கோம். அடுத்து வந்து காய்கறிகள் 1000 போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய உழவர் சந்தை இருக்குது. இங்கே பெங்களூர்லலாம் உழவர் சந்தை கிடையாது. மார்க்கெட் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம். அதுக்கு நம்ம பெட்ரோல் போட்டு அங்கே போயிட்டு வர்றது செலவே வந்து ஜாஸ்தி. அதுக்காக தான் வந்து காய்கறி இங்கே அதிகமாகுது. ஸோ உழவர் சந்தை தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. அதேமாதிரி இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து காய்கறி விலையும் கொஞ்சம் கம்மி. அதனால் நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கூறு விற்கிறவங்க கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நல்லாயிருக்கும். 1000 வாங்கிக்கோங்க. நான்வெஜ்ஜு நீங்கள் நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லை எங்கள் மீடியமாக தான் நாங்கள் சாப்பிட்றோன்னா 1000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஈபி கண்டிப்பாக நீங்கள் வந்து கரண்ட்டு பில்லை கம்மி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னும் வருஷம் ஏற ஏற கரண்ட்டு பில் அதிகமாகும். அதுக்கு நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 100 யூனிட் ஃப்ரீ இல்லையா? ஸோ அதனால 500 ஒரு மாதத்துக்குன்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1000 எப்படியாவது முடிக்கிறது மாதிரி பாருங்கள். பெட்ரோல் வந்து 1000 போடுங்க. அப்படி நீங்கள் வந்து பெட்ரோல் விலை இப்போ அதிகமாக தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இப்போ பெண்களாக இருந்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க ஆண்கள் அப்படின்னா ட்ரெயின் பாஸ் இல்லைனா பஸ் பாஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்ரோல் செலவும் கம்மியாகும். ஸ்நாக்ஸ்க்கு வந்து 300 போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஃப்ரூட்ஸுக்கு வந்து 500 போட்டிருக்கேன். இன்டர்நெட் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா 500 600 கூட வந்து இருக்குது. ஃபோன் ரீசார்ஜ் 300 எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கேஸ் இதை நான் சொல்லியிருக்கேன் 2 மாதம் மினிமமாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் 500 போட்டிருக்கேன். பால் வந்து நீங்கள் 1/2 லிட்டர் வாங்கிக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து காய்ச்சிக்கலாம். 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா இன்னும் அதிகமாகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பால் காரங்க கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா பாலுடைய விலை வந்து கம்மியாக இருக்கும். எப்போயுமே பேக்கெட் பால் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஸோ 30 நாளைக்கு 25 பேக்கெட்டுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். முட்டை வந்து ஒரு 30 முட்டை வந்து 200 கணக்குக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம். உங்கள் வீட்டில் முட்டை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா. முடிஞ்ச அளவுக்கு தயிர் வந்து அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹாட்டான கிளைமேட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து தயிர் வந்து வீட்டிலே நீங்கள் வந்து செஞ்சுக்கிறலாம். ப்ரெட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்டேஷ்னரிக்கு கண்டிப்பாக 200 போட்டுக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு மினிமம் 500 போட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 200 வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய செலவுக்கு நீங்கள் தனியாக பெண்கள் கண்டிப்பாக ஒரு 500 மினிமம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. டிவி ரீசார்ஜ் உங்கள் வீட்டில் கேபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 300 எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,350 வரும். ஸோ 25,000 சம்பளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய மொத்த செலவு. இதுலேயும் உங்களால் வந்து நிறைய மிச்சம் பண்ண முடியும். இப்போ அந்த 25,000 சம்பளத்தில் நம்மளால் எவ்வளவு சேமிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 7,650 நம்மளால் வந்து சேமிக்க முடியும். ஸோ ஃபீஸுக்குன்னு ஒரு 1000 வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை விட அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சிங்கன்னா அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இடிக்கும். இப்போல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சில ஏரியாஸ்லலாம் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்து வைங்க. கோல்டு வந்து நீங்கள் சேர்க்கணும் உங்ககிட்ட தங்கமே இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக 2,000 வந்து போட்டுக்கிறலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பிபிஎஃப் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க 1000. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் கோல் இருக்குது, எனக்கு வீடு வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னா 2,000 அதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெக்கேஷன் போகிறதுக்குன்னு ஒரு 1000 எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் வந்து 500 ஆர்டியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த உண்டியல் செலவு, இந்த ஃபெஸ்டிவலுக்காக, அப்புறம் கிஃப்ட்டுக்காக இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பட்ஜெட்டிலேருந்து காசை மிச்சம் பண்ணி இதெல்லாமே போடணும். இது வந்து பட்ஜெட்டை தவிர மிச்சம் இருக்கிற காசில் சேமிக்கிற அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காசு உங்களுக்கு வந்து மிச்சமாகும். லட்சக்கணக்கில் ஆக்சுவலி உங்களால் வந்து மிச்சம் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்த 2,000 நீங்கள் வந்து போடுறீங்க, 3,000 4,000 5,000. ஸோ இந்த 5,000 நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த 1,000 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த 5,000 நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கோல்டு, இந்த ரிட்டையர்மெண்ட்டு, இந்த ட்ரீம் கோல்டு இதே வச்சு பார்த்தீங்கனாலே வந்து 2 வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்து வச்சிங்கனாலே உங்களுக்கு 1,20,000 வரும். ப்ளஸ் இப்போ கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து அது கோல்டு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகும்.
நீங்க வந்து இப்ப ரிட்டயர்மென்ட்க்கு நீங்க எதுலயாவது போட்டீங்கன்னா, அதுலயும் வந்து வட்டி அதிகமாயிட்டே இருக்கும். இந்த ட்ரீம் கோல்க்கும் நீங்க போட்டுட்டே மினிமம் ஒரு 5% இல்லன்னா 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 6,000 ரூ. 7,000 உங்களுக்கு வட்டி மட்டும் வரும். ஸோ இதுலயே லட்சக்கணக்குல நம்ம சேர்த்துட்டோமா, நம்ம வந்து யோசிக்கிறோம். ஒரு மாசத்துக்கு நம்ம எப்படி நம்ம சேர்த்து வச்சோம்னா, லட்சத்தில சேமிக்க முடியும். இந்த மாரி தான். நார்மலான ஒரு ரூ. 5,000 சேர்த்து வச்சாலே நம்மனால வந்து லட்சத்தில சேர்த்து வைக்க முடியும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். காசு சம்பாதிக்கிறது முக்கியம். அத விட முக்கியம் வந்து அந்த காசுல நம்ம மிச்சம் பண்ணி சேமிக்கிறது. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.